கிறிஸ்தலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூகத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேச்சந்தையில் சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண விட்டீர். அருமையானது தாவீது இந்த இடத்துல பேசுகிறான். அருமையான அந்த வார்த்தை. ஒரு நாளும் தேவன் என்னை பாதாளத்தை விட, பரிசுத்தவான்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அவர் என் கேடகமும் என்னோட பலனுமாய் இருக்கிறார்னு அருமையான அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த மகிமை, அந்த மகத்துவம் இன்னதென்று அவன் தாவீது அறிந்திருந்தான். இது போல ஆண்டவர் நம்மை ஒரு நாள் பாதாளத்தில் விடாதபடிக்கு, நம்ம எப்போதும் கர்த்தருக்குள்ளே நிறைவாய் நிற்கும்படி பரிசுத்தவான்களாக காணப்படணும், நீதிமான்களாய் காணப்படணும். நம்ம நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது. பெரிய மலையெல்லாம் முடிக்க வேண்டாம், தேவன் சொன்னதை செய்கிறவர்களாய் இருந்தால் போதும். பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்து கொள்வார். ஆமென். அதே போலதான் இங்க நம் பாதாளத்துக்கு போய்விடாதபடிக்கு, தேவனிடத்திலிருந்து தள்ளப்படாதபடிக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம்மளை அழிவுக்கு நேரத்தான் கொண்டுட்டு போகும். அதுலேருந்து விலகி நாம தேவனுடைய மகத்துவத்தில் நிற்கிறவர்களா இருந்தோம்னா நிச்சயமா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா இந்த ஆசீர்வாதம்னு சொன்னாலே இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொருள் இல்ல பணம் இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, தேவனை சம்பாதிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் உண்மையில் பிரியமாய் இருக்கிறதா? ஏன்னா நீங்கள் தேவன் சொல்லு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களா இருக்கும் போது நம்மளை பாதாளத்துக்கு விட மாட்டாரு. நம்மளை ஒரு நாளும் பூமியில் தள்ளாட விட்டாங்க. நம்ம காலை ஒரு நாள் எந்த ஒரு வேறோட கண்ணிக்கு சிக்க விட மாட்டாங்க. நம்மளை பாதுகாத்து நடத்துகிறவர் தெய்வம். அவர் நம்மளை எப்போதும் காத்து உயர்வான ஸ்தலங்கள் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர். நாம் அவரோட பேச்சுக்கு கீழ்ப்படியாம உலகத்தாருடைய பேச்சுக்கு, அதாவது நண்பர்கள் மற்றவங்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிச்சு அவங்க பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருப்போம். நம்ம ஜெபிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், நம்ம ஆண்டவர் முன்னாடி நிற்கவும் மாட்டோம், உட்காரவும் மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு உலகம் பெரிதா இருக்கும். நண்பர்கள், நம்ம உற்றார் உறவினர்கள் பேச்சுகளை கேட்டுட்டு நம்ம உலக காரியிலேயே ஓடிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலனையும் தராது. முதல்ல தேவனிடத்துல உட்காருங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்க கால்களை எங்கேயும் சிக்க விட மாட்டார். உங்களை ஒரு நாள் பாதாளத்துல விடாதபடிக்கு கர்த்தர் காத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் அவர் உங்களை நடத்துவார். வேத சிந்தனை பிரியமா இருக்கு நமக்கு.